நீதிமானோ பாடி மகிழ்கிறான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை பாடுகிறது என்பது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒரு பக்தன் இப்படி சொல்றாரு, வேதனை உணர்ச்சிகளை மிதிக்கிறவன் பாடுவான். ஹல்லேலூயா. ஆமென். வேதனையின் உணர்ச்சிகள், வேதனையினுடைய கஷ்டங்கள், வேதனைப்பட்டிருக்கிற காரியங்களை மிதிக்கிறவன் பாடுவான். ஆமென். பாடும் பொழுது என்னுடைய வேதனையினுடைய உணர்வுகள், வேதனையினுடைய கஷ்டங்கள் எல்லாமே மிதிக்கப்படுகிறது. ஆமென். ஆகவே வேதனையின் உணர்ச்சிகளை மிதித்து சோதனைகளை ஜெயித்து ஆண்டவரை பாடுவது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதனாலதான் வேதத்துல நீங்க படிக்கும் போது ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடின அந்த தாவீது என்கிற தேவ மனிதர், அவ வாயில துதிபலி இருந்துட்டே இருந்துச்சு. ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று வேதத்துல படிக்கிறோம். சங்கீதம் 27:6 படிக்கும் போது, அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இடுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்பா சமூகத்துக்கு வரும்போது ஆனந்த பலிகளை இட்டு அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆமென். அதனாலதான் தாவீது வேதத்துல படிக்கும் பொழுது தாவீது துதி பலி செலுத்தினாரு, ஆபகுக் ஆனந்த பலிகளை செலுத்தினாரு, பவுல் பாடல் பலிகளை செலுத்தினார். ஆமென்.